ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, நான், அப்புறம் நீங்கள் புலாவ் மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா கூட அது கூட ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் இது செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா முந்திரி பருப்பு போட்டால் மட்டுமே போதும். காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா. இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 5 பச்சை மிளகா சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் தாளிக்க என்னென்ன சேர்த்துக்குவீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பிங்க் கலரில் மாறணும் வெங்காயம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பிங்க் கலரில் வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதுக்கு தக்காளியெலாம் எதுவுமே தேவையில்லைங்க, வெங்காயம் மட்டும் போதும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு அரை கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, ஒரு 4-5 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் எந்த காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், நீங்கள் என்ன காய் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை. இது 3 தான் என்கிட்ட இருந்தது, அதனால் சேர்த்துக்கிட்டேன். இதை அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த கிரேவி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி பருப்பு, கசகசெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரும்போது இன்னும் திக்காகிடும், அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற கல் உப்பு கரைஞ்சி நம்மளுக்கு உப்பு டேஸ்ட்டுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி கொதி வந்த பிறகு கொஞ்சமாக எடுத்து உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் காய் மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இது பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.